பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தேனோட சுவை பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே தேனோட சுவைனா பிடிக்கும் தானே. இன்னைக்கு உலகத்தில் அநேக உயர்ந்த ரக தேன் வகைகள்லாம் விற்பனைக்கு இருக்குது. அது எவ்வளோ உயர்ந்த ரக தேனாக இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியும்? எல்லாமே ஒரு அளவுக்கு தான் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ தேனை கண்டுபிடித்தினா மட்டாய் சாப்பிடு, குறைவாய் சாப்பிடு, அதிகமாக சாப்பிட்டினா நீ வாந்தி பண்ணி போயிடுவன்னு. உலகத்தில் கூட இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு. அப்படிதான் இந்த உலகத்தில் நன்மைன்னு சொல்லி வகையறுக்கப்பட்டிருக்க காரியங்களாக இருக்கலாம். அது எவ்வளோ பெரிய நன்மையாக இருந்தாலும் அதிகமான நேரத்தையோ அதிகமான காரியத்தை நம்ம அதுக்காக செலவிடும் பொழுது அநேக நேரங்களில் அதிலிருந்து சில பாதிப்புகள் நமக்கு உருவாகத்தான் செய்கிறது. ஒரு மனுஷனாக இருக்கலாம், ஒரு மனுஷியாக இருக்கலாம், இவங்க ரொம்ப ஸ்வீட்டானவங்கன்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம அதிகமான நேரத்தை நம்ம அவங்களுக்காக கொடுக்கும்பொழுது ஏன் நம்ம நேரத்தை கொடுத்தோமோ அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு சில நேரங்கள் அநேக காரியங்கள் முடிவடைகிறது. ஆனால் வேத வார்த்தைகளை பற்றி வேதத்தில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்குது. வேத வார்த்தைகள் எப்படிப்பட்டதா? அது தேனிலும் இனிமையானதா. இப்படியாய் ஒருத்தர் எழுதுறாரு, வேதத்தில் இருக்கிற நியாயங்கள் எல்லாம் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் அது மதுரமானதா. இப்படிப்பட்ட மதுரமாக இருக்கிற வேத வார்த்தைகளை நம்ம எவ்வளோ வேணால் அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்லாங்க. அதனால் நமக்கு பலம் உண்டாகுமே தவிர ஒரு நாளும் பலவீனம் ஏற்படாது. அழிந்து போகிற உலக காரியங்களுக்காக நம்முடைய நேரத்தை கொடுத்து நம்ம பலவீனம் அடைவதை காட்டிலும் என்றைக்கும் நிலைத்திருக்கிற இந்த வேதத்திற்கு நேரத்தை கொடுத்து கர்த்தருக்குள் அதிக பலனடைவோம். வேதத்தை நேசிப்போம், வேதத்தை வாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.